அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அறிவியல் பாடம் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காந்தவியல் என்னும் பாடத்தில் காந்த விசைக்கோடுகள் மற்றும் காந்தப்புலம் எவ்வாறு உருவாகின்றது என ஒரு சிறிய பரிசோதனை மூலம் காணலாம். வாருங்கள். அதற்கு தேவையான முக்கிய பொருட்கள்: ஒரு வெள்ளைத்தாள், சட்டகாந்தம் மற்றும் இரும்பு துகள்கள். இரும்பு துகள்கள் நமக்கு எவ்வாறு கிடைக்கின்றது என்றால், சட்டகாந்தத்தை மண்ணில் புரட்டி எடுத்தால் நமக்கு இரும்பு துகள்கள் கிடைக்கின்றன. இப்போது பரிசோதனையை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். இப்போது மேசையின் மேல் நான் வெள்ளைத்தாளை வைக்கிறேன். வெள்ளைத்தாளின் மையத்தில் சட்டகாந்தத்தை வைத்து அதை சுற்றி இரும்பு துகள்களை லேசாக தூவுகிறேன். இப்போது மேசையின் அடியில் நான் மெல்லமாக தட்டுகிறேன். இப்போது பாருங்கள் எவ்வளவு அழகாக காந்த விசை கோடுகள் உருவாகியிருக்கிறது என்று. காந்தத்தின் இரு துருவங்களிலும் எவ்வளவு அதிகமாக இரும்பு துகள்கள் ஒட்டியுள்ளன என. இதற்கு காரணம், காந்தத்தின் இரு துருவங்களிலும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. இப்பகுதியில் உள்ள இரும்பு துகள்களை மட்டும் காந்தம் ஈர்த்துள்ளது. இதை நாம் காந்த புலம் எனலாம். நன்றி, வணக்கம்.